ட்ராமா ஃபேன்ஸ் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச ட்ராமா எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்ல போகிற இந்த ட்ராமா அவங்களோட லிஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட காப்ளின் ட்ராமாவை தான் இப்போது தமிழில் எம்எக்ஸ் பிளேயரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 16 எபிசோடு இருக்க இந்த ட்ராமாவோட பிளாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு 1000 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்துட்டு இருக்காரு. ஏன்டா எவ்வளோ வருஷம் வாழ்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு ஒரு சாபம் இருக்குது. அதாவது அவரால் இறக்க முடியாது. அவர் நெஞ்சில் ஒரு மாய வாள் குத்தி இருக்கும். அந்த வாளை எடுத்த பிறகு தான் அவரால் சாக முடியும். அந்த வாளை யார் எடுப்பா? அஃப்கோர்ஸ் ஹீரோயின் தான் எடுப்பாங்க. அவங்க தான் காப்ளின் பிரைட். அவங்கள வந்துட்டு நம்ம ஹீரோ தேடிட்டு அலைஞ்சிட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது தான் நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயினை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணுறாங்க. எப்படி மீட் பண்ணுறாங்கன்னா, ஹீரோயினுக்கு சின்ன வயசில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அது மூலியமாக அவங்களால பேய்களை பார்க்க முடியும். இந்த டயத்தில் தான் நம்ம ஹீரோயினும் மீட் பண்ணிக்கிறாங்க. மீட் பண்ணிவிட்டு ரெண்டு பேரையும் பிரித்து போயிடுது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் தான் நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது, இவ தான் நம்மளோட காப்ளின் பிரைட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டயத்தில் நம்ம ஹீரோ என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படின்றது தான், நம்ம ஹீரோயின் என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்றது தான் கிளைமேக்ஸே. இந்த கிளைமேக்ஸில் இப்போது நம்ம ஹீரோயின் அந்த கத்தியை எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக ஹீரோ இறந்து போயிடுவார். இறந்து போன மனுஷனை எப்படி லவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சிக்கலில் தான் இங்கே 2 பேரும் இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் செகண்ட் லீடாக நடிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கும் செம்ம க்யூட்டான ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதை விட பயங்கரமான ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் ஹீரோவான நம்ம காப்ளின் ரைடருக்கும் நம்ம ஹீரோவுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் ரொம்ப மாசாக இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, B2B சஞ்சயும் இதில் நடிச்சிருக்காரு. அவருக்கும் நம்ம ஹீரோவுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் அதை விட பயங்கரமாக இருக்கும். இப்படி பல விஷயங்களை இந்த சீரீஸில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இப்படி பல விஷயங்களை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் அழகாகவும் சொல்லியிருக்க இந்த சீரீஸ் திரும்ப ரீடெலிகாஸ்ட் பண்ணுறாங்க எம்எக்ஸ் பிளேயரில் தமிழ் டப்பில். இது வரைக்கும் நீங்கள் அந்த சீரீஸை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் சொல்லுவேன். ட்ராமா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு ட்ராமா தான் இது. இதுக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை இனிமேல் தான் பார்க்க போகிறீங்க அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.